ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் சாரோனின் தரிசனம் டிவி மூலியமாக சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது உங்கள் அன்பின் ஐக்கிய நேரம். நான் படூர் பகுதியில் அன்பின் ஐக்கிய திருச்சபையில் நான் போதகராக இருக்கிறேன். இன்று உங்களோடு கூட ஆண்டவர் வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்ம பார்க்க போகிற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பலருக்கு தெரிந்த ஒரு காரியம், ஆண்டவர் மரித்தார், மறுபடியும் உயிரோடு கூட எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்த போது அவருடைய சீஷர்களுக்கு அவர் தன்னை மறுரூபமாக்கி வெளிப்படுத்தினார். அப்படி அவர் வெளிப்படுத்தும் போது அவர் பேதுருவை பார்ப்பதற்காக அவர் கடற்கரைக்கு செல்கிறார். ஏன் கடற்கரைக்கு செல்கிறார் அப்படின்னா, பேதுரு என்ன பண்றாரு அப்படின்னா, யோவான் 21வது அதிகாரத்துல நம்ம 3வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகு ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இப்போ ஆண்டவர் மரித்துட்டாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பேதுரு என்ன பண்றாரு அப்படின்னா, பழைய தொழிலுக்கான அவர் மீன் பிடிக்கிற தொழிலுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் மீண்டுமாய் மீன் பிடிக்க அவர் செல்லுகிறார். அப்போ மீன் பிடிக்க போகும்போது அவர் மறுபடியும் முழுவதும் பிரயாசப்படுகிறார். மீன் எதுவுமே அகப்படலை. அவர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அவர்கள் மத்தியில ஆண்டவர் அவரை வெளிப்படுத்துகிறார். அப்போ ஒரு மனுஷன் வராரு. தூரத்துல இருந்து எல்லா சீஷர்களும் பார்க்கறாங்க. அவர்தான் இயேசு என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அங்க பார்த்துட்டு இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எனக்கு பசி எடுக்குது, சாப்பிட ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ சீஷர்கள் எல்லாம் சொல்றாங்க, நான் முழுவதும் பிரயாசப்பட்டும் எங்களுக்கு மீன் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆழத்துல வலைய போடுங்க, உங்களுக்கு மீன் கிடைக்கும்ன்றாங்க. எந்த ஒரு கேள்வியும் அவங்க கேட்கல. ஆழத்துல போய் அவங்க வலைய போடுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, வலையில ஏறக்குறைய 153 பெரிய மீன்கள் அவங்களுக்கு அகப்படுது. ஆனா இதற்கு முன்பதாகவே ஆண்டவர் ஒரு காரியத்தை சீஷர்களுக்காக செய்கிறார். இந்த 21வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த முழு கதையும் உங்களுக்கு என்ன என்பது உங்களுக்கு புரியும். ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சீஷர்கள் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஆண்டவர் கொஞ்சம் மீன் எடுத்து வச்சிருக்காரு. அவர்களுக்காக அப்பமும் சுட்டு எல்லாத்தையும் ரெடியா வச்சுட்டு கரையில உக்காந்து கொண்டு இருக்கிறார். அப்படி உக்காந்துகிட்டு இருக்கும்போது ஆண்டவருடைய அன்பான சீஷன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோவான், இயேசுவோடைய மார்புல சாய்ந்து கொண்டிருந்த ஒரு சீஷன் யார் அப்படின்னா யோவான். யோவான் சொல்றாரு, இது நம்ம ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு பேதுரு கிட்ட சொல்றாரு. உடனே பேதுரு என்ன பண்றாரு, அவர் எதுவுமே அவர் மேலாடை எதுவுமே அணியாததுனால ஒரு அங்கி எடுத்து கட்டி கொண்டு அவர் என்ன பண்றாருன்னா தண்ணியில குதிச்சு அந்த வலையை இழுத்து கொண்டு கரைக்கு வருகிறார். வராங்க, உட்காடுறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு அப்பத்தை கொடுக்கிறார், மீனை கொடுக்கிறார். கொண்டு வந்த மீன்ல எனக்கு மீனை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதையும் ஆண்டவர் கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு ஆண்டவர் சமைச்சு அவங்களுக்கு கொடுக்கிறாரு, சாப்பிடுறாங்க. இப்போ ஆண்டவர் பேதுருவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேள்வி கேட்கிறார். யோவான் 21வது அதிகாரத்துல 15வது வசனம் வாசிப்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரன் ஆகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, இருக்கிற எல்லா சீஷர்களையும் நீ என்கிட்ட அன்பாய் இருக்கிறாயா, என்னை நீ நேசிக்கின்றாயா அப்படின்னு கேட்கிறாரு. முதல் தானே கேட்கிறாரு. பேதுரு சொல்றாரு, ஆம் ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன்றது உங்களுக்கே தெரியும் அப்படின்றாரு. கொஞ்ச நேரம் ஆகுது. 2வது முறை கேட்கிறாரு, உண்மையாகவே நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் அப்படின்றாரு. இப்போ 3வது முறை ஆண்டவர் கேட்கிறாரு. 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனானின் குமாரன் ஆகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் என்னை கேட்டபடியினாலே அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இப்போ
ஆண்டவர் 3 முறை கேட்கிறார், பேதுருவை பார்த்து என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா 3 முறை அவன் நேசிக்கிறேன்னு சொல்லும் போது ஆண்டவர் அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இந்த வார்த்தையை ஆண்டவர் 3 முறையும் பேதுருவை பார்த்து சொல்றாரு. இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, உண்மையாகவே நாம் இயேசுவை நேசிக்கிறோமா? உண்மையாகவே நாம் இயேசுவை நேசிக்கிறோமா அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள இப்பொழுது எழும்பட்டும். உண்மையாகவே நம்ம நேசிக்கிறோமான்னு கேட்கறத விட, நான் ஏன் இயேசுவை நேசிக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வியை நான் உங்க மத்தியில வைக்க விரும்புகிறேன். நான் ஏன் நேசிக்க வேண்டும் என்பதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், 1 யோவான் 14வது அதிகாரத்துல 19வது வசனம் சொல்கிறது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். நம்ம ஏன் இயேசுவை நேசிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் நமக்காக மறித்ததுக்காக கிடையாது, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததுக்காக கிடையாது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, முதலாவது அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை நேசிப்பதனாலதான் நாம் அவரை நேசிக்கிறோம். இன்னைக்கு அன்பு எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆள் நம்மளை நேசிக்கும் போதுதான், இல்லைன்னா ஒரு ஆள் நமக்கு அன்பு செலுத்தும் போதுதான் நாம் அவங்க மேல அன்பை செலுத்துவோம். சும்மா போற வரவங்க மேலலாம் நம்மளால அன்பு செலுத்த முடியாது. அப்போ இன்னைக்கும் இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த செய்தியை உங்களை கேட்க வைத்திருக்கிறார். அப்போ நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில அடையாளங்கள் நம்மளுக்குள்ளாக இருக்க. உண்மையாகவே நம்ம அன்பு வைத்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, முதலாவது ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம். யோவான் 14வது அதிகாரத்துல 15வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்போ இயேசுவை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலாவது அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ ஆண்டவர் இங்க என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புக்கும் கீழ்ப்படிதலுக்கும் ஒரு தொடர்பை ஆண்டவர் உருவாக்குறார். அன்பு வார்த்தைகளில் மட்டும் நம்மளால காட்ட முடியாது. நான் உங்களை அன்பு செலுத்துறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா உண்மையாகவே அதை நீங்க உங்களுடைய செயல தான் நீங்க காட்ட முடியும். அப்போ அன்பு எப்படி வெளிப்படும் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட முதலாவது நீங்க அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது அந்த அன்பு வெளிப்படுகிறது. அப்போ நம்ம நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்வதை விட நம்ம அந்த வார்த்தை எப்படி அழகா சொல்லலாம்னா, நான் இயேசுவுக்காக கீழ்ப்படுகிறேன். மீண்டுமா நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உண்மையாகவே நீங்க இயேசுவை நேசிக்கிறீர்களா? இதுல 2வது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்பின் அடையாளம். நம்ம ஒரு நபரை ரொம்ப நேசிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நபரை ரொம்ப நேசிக்கிறோம், இல்ல உங்க மனைவி நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க, உங்க கணவன், உங்க பெற்றோர், நீங்க யாரையாவது நீங்க நேசிக்கிறீங்க அப்படின்னா நீங்க முதலாவது செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, அவர்களோடு கூட நீங்க நேரத்தை என்ன பண்ணுவீங்க? செலவழிப்பீங்க. அப்போ இயேசுவை நீங்க உண்மையாவே நேசிக்கிறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அவரோடு கூட நேரத்தை நாம் செலவழிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ அவரோடு கூட நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம்னா என்ன பண்ணணும்? அவருக்கிட்ட நம்ம அவரோடு கூட எப்படி நம்ம நேரத்தை செலவழிக்க முடியும்? நாம் ஜெபம் செய்யும் போது அவரோடு கூட நேரத்தை செலவழிக்க முடியும். லூக்கா 18வது அதிகாரத்துல 1ஆம் வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சோர்ந்து போகாமல் நீங்க என்ன பண்ணுங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு உவமையை சொல்லுகிறார். என்ன உவமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூக்கா 18வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்கள். அங்க ஒரு விதவை என்ன பண்றா அப்படின்னா, அவளுக்கு ஒரு விஷயத்துல நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, நியாயம் விசாரிப்பவர்களுக்காக அவங்க என்ன பண்றாரு, அந்த அதிகாரியை அவங்க அடிக்கடி போய் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்துல எனக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அந்த அதிகாரியோ தேவனை அறியாத ஒரு மனுஷன், தேவனுடைய அன்பை உணராத ஒரு மனுஷன். ஆனாலும் அந்த அதிகாரி என்ன பண்றாருன்னா, இந்த விதவை அடிக்கடி வந்து தொல்லை பண்றதுனால அவங்களுடைய காரியத்தை என்ன என்பதை அவங்க பார்த்து என்ன பண்றாங்க, அந்த அதிகாரி அவங்களுக்கு அதற்கான நியாயத்தை அவங்க கொடுக்குறாங்க. அப்போ ஆண்டவர் இந்த உவமை மூலமா சொல்லி வருவது என்னன்னா, உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும், உங்க வாழ்க்கையில போராட்டம் இருக்கும், உங்க வாழ்க்கையில சோதனைகள் இருக்கும். நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, அதுக்கு விடுதலை கிடைக்கிற வரையும் சோர்ந்து போகாமல் நீங்கள் அவரோடு கூட பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். இப்போ அடுத்த காரியம்,
கொலோசியர் 4வது அதிகாரத்துல 2வது வசனம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள் போராட்டங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன பண்ணணுமா, இடைவிடாமல் நீங்க ஜெபம் பண்ணுகிற ஒரு நபராக இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர்கிட்ட பேசுகிற ஒரு முதல் வழி என்னன்னா, நாம் ஜெபத்துல அவரோடு கூட பேசலாம். ரெண்டாவது காரியம், வேத வாசிப்பு மூலியமாக அவரோடு கூட பேசலாம். இந்த உலகத்திலேயே ரொம்ப பிரசித்திப்பட்ட ஒரு புத்தகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதம் மாத்திரம்தான். ஏன்னா நீங்க பைபிள் ஏன்னா நீங்க பைபிள்ல தான் நீங்க பைபிளை படிக்கும்போது அது நீங்க என்ன பண்றீங்கிறத அது உங்களுக்கு சொல்லும். நீங்க ஒரு வசனத்தை எடுத்து படிப்பீங்க, ஆனா அது உங்களையே அது பிரதிபலிக்கிற ஒரு காரியமாக இருக்கும். அப்போ அடுத்த காரியம், நம்ம ஜெபத்துக்கு அடுத்த காரியம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவழிக்க நாம் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உண்மையாகவே நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்களா? அப்ப நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, முதலாவது காரியம் ஜெபம் பண்ணுவோம், ரெண்டாவது காரியம் வேதத்தை வாசிப்போம், அதற்கு முன்பதாக அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம். அடுத்தது அன்பின் அடையாளம் எப்படி வெளிப்படும் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பாவத்தை நாம் வெறுக்கும் போது அன்பின் அடையாளம் வெளிப்படுகிறது. ஏசாயா 59வது அதிகாரத்துல 2வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்போ அன்பின் அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாவத்தை வெறுப்பது அன்பின் அடையாளம். அப்போ ஆண்டவரை நீங்க உண்மையாவே நேசிக்கிறீங்க அப்படின்னா, இப்ப பேதுருவோட காரியத்துல நம்ம பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் முதல்ல பேதுருவை சந்திக்கும் போது இதே கடற்கரையின் ஓரமாக தான் பேதுருவை தேவன் சந்திக்கிறார். அப்பவும் அவன் பேதுரு என்ன பண்றாருன்னா, முழுவதும் பிரயாசப்படுறாரு மீன் பிடிக்கணும்னு சொல்லி, பிடிக்க முடியல. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, வலையெடுத்து என்ன பண்ணு, வலதுபுறத்துல போடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் முதல்ல ஒரு மனுஷனை சந்திக்கும் போது எப்படி சந்திக்கிறாரோ அதே மாதிரிதான் நீங்க பின்வாங்கி போகும்போதும் அதே வழியில அதே பேட்டர்ன்ல தான் அதே அமைப்புல தான் ஆண்டவர் உங்களை மீண்டுமாய் சந்திக்கிறவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் மேல நீங்க நேசிக்கிறீங்க, இல்ல ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறீங்க என்று சொல்லுகிறவர்கள், நீங்க முதலாவது ஆண்டவருக்கு கீழ்ப்படுவீங்க, ரெண்டாவது ஆண்டவரோடு கூட பேசுவதற்கான வழியை நீங்க பார்ப்பீங்க. அப்போ ஆண்டவரோடு பேசுவதற்கான வழி என்ன அப்படின்னா, ஜெபம் செய்வது, வேதத்தை வாசிப்பது, நாம் தேவனை ஆராதித்து உயர்த்துவது. அப்புறம் இன்னொரு அன்பின் அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 5வது அதிகாரத்துல 44வது வசனத்துல தேவன் சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவரே சொல்றார் நம்மளை பார்த்து, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இப்போ ஆண்டவர் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம் இந்த உலகத்துல நம்மளுக்கு என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிடலாம், அவரோடு கூட நம்ம பேசிடலாம், வேதத்தை நாம் வாசித்து விடலாம். ஆனா ரொம்ப கஷ்டமான காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்ருவை சிநேகிப்பது ரொம்ப கஷ்டம். நம்ம கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பார்ப்போம். ஒரு மனுஷன் நமக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறான் அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவன்கிட்ட நம்ம பேச மாட்டோம், அவன் மேல நம்ம கோபமா இருப்போம், எரிச்சலா இருப்போம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்கிற காரியம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்ருவை சிநேகியுங்க. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றையும் பண்ணிடலாங்க, ஆனா இந்த ஒரு காரியத்தை செய்வது நமக்கு ரொம்ப கடினமான காரியம். ஆனா ஆண்டவர் விருப்பப்படுற ஒரு விஷயம், நீங்க உண்மையாவே அவர்களை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னா, ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, இந்த அன்பின் அடையாளம் சத்ருவை சிநேகிப்பது வெளியே உங்களுக்கு தெரிய வேண்டும். நம்ம சாதாரணமா சொன்னா ஆண்டவர் மன்னிச்சாரு, ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவரை சிலுவையில் அறைந்த பிறகு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் கடவுள் அவர் மன்னிச்சிடுவாரு அப்படின்னு நீங்க சொல்லலாம். இப்போ ரெண்டாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துல 60வது வசனம் பாத்தீங்கன்னா அவனும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான்.
இங்க ஸ்தேவான் ஆண்டவருடைய சீஷர், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறார். ஆனா அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த 7வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் பகிரங்கமாக ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கும் போது அங்க இருக்க மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அவர் மேல கோபம் கொண்டு கூச்சலிட்டு அவரை கல்லெறிந்து கொள்ளுகிறார்கள். அந்த கல்லெறிகிற நேரத்திலையும் ஸ்தேவான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரே இவர்கள் பாவத்தை என்ன பண்ணுங்க, இவங்க மேல சுமத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அவருக்காக வேண்டிக் கொள்கிறார். இந்த ஒரு நேசத்தை தான் ஆண்டவர் உங்ககிட்டயும் நம்ம கிட்டயும் எதிர்பார்க்கிறார். அடுத்த காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்பின் அடையாளம் ஊழியம் செய்வது. அப்போ உண்மையாகவே நாம் இயேசுவிடத்துல அன்பா இருக்கோம் அப்படின்னா நம்ம முதலாவது செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும், அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். 2வது, அவரோடு கூட நாம் நேரத்தை செலவழிக்க வேண்டும். எந்த விதத்துல நம்ம செலவழிக்க முடியும்? நம் ஜபத்தின் மூலியமாக செலவழிக்கலாம், இல்லைன்னா வேத வாசிப்பின் மூலியமாக அவரோடு கூட நேரத்தை நாம் செலவழிக்கலாம். 3வது, அவரை ஆராதிக்கும் போது நாம் அவரோடு கூட நேரத்தை செலவழிக்கலாம். அடுத்த காரியம் தேவன் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உங்களுடைய பாவங்களை நீங்கள் வெறுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த காரியம் தேவன் சொல்றது, உங்கள் சத்ருவை நீங்கள் என்ன பண்ணுங்க, சிநேகியுங்கள். ஸோ இந்த காரியங்கள்லாம் இருந்தாதான் நீங்கள் உண்மையாகவே இயேசுவை நேசிக்கிற ஒரு நபராக நீங்கள் இருக்க முடியும். கடைசியாக அன்பின் அடையாளம் எப்படி வெளிப்படும் அப்படின்னா, ஊழியம் செய்யும் போது நீங்கள் ஊழியம் செய்யும் போது அன்பின் அடையாளம் வெளிப்படுகிறது. மார்க் 10வது அதிகாரத்துல 45வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இப்போ இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான நோக்கமே, அவர் மனுபுத்திரனாக வந்தார். மனுபுத்திரனாக வந்தாலும் அவர் தேவனாய் இருந்தார். அவருக்குள்ள வல்லமைகள் இருந்தது. அவர் அற்புதங்கள் செய்தார், அதிசயங்கள் செய்தார். ஆனாலும் அவர் இங்க வந்ததுக்கான நோக்கமே ஊழியம் செய்வதற்காக. இன்று நாம் ஊழியம் செய்கிற ஒரு நபராக இருக்கிறோமா? ஊழியம் நம்ம யாருக்கு செய்ய போறோம்? தேவனுக்காக தான் நம்ம ஊழியத்தை செய்ய போகிறோம். மத்தேயு 25வது அதிகாரத்துல 40வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவனாகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதையே எனக்கு செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். இப்போ ஆண்டவர் மறுபடியும் உவமை மூலியமாக மக்களிடத்துல பேசுறாரு. இப்போ 2 பிரிவாக மக்களை பிரிக்கிறார். ஒரு பக்கம் செம்மறி ஆடுகள், ஒரு பக்கம் ஆடுகள். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனத்தை பார்த்து சொல்றாரு, எப்போ ஆண்டவரே நான் உங்களுக்கு செஞ்சேன்னு அவங்க கேட்கறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தன் பசியா வந்தா அவனுக்கு என்ன கொடுத்தீங்க? ஆகாரத்தை கொடுத்தீங்க. ஒருத்தன் ஆடை இல்லாம வந்தா அவனுக்கு நீங்க ஆடையை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள்ல ஆண்டவர் மத்திய 25வது அதிகாரத்துல அவர் சொல்லுகிறார். அப்போ இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா நீங்க என்னை நேசிக்கிறீர்கள், எனக்காக ஊழியம் செய்தீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? யாராவது நம்ம கிட்ட உதவி கேட்டு வந்தோம்னா இதுல ரொம்ப தவறான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருந்தும் நம்ம அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பது தவறான ஒரு காரியம். உதவி செய்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் நம்மளால என்ன பண்ண முடியாது? உதவி செய்ய முடியாது. ஆனால் உதவி தேவைப்படுபவர்களுக்கு நாம் உதவி செய்யாமல் இருக்கவும் கூடாது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்ட ஒரே கேள்வி, என்னை நேசிக்கிறாயா? உண்மையாகவே நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க செய்கிற நபராக நீங்கள் இருப்பீங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் எல்லாரும் இணைந்து ஒரு விசையாய் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இன்று நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்று அப்பா ஆண்டவரே, உம்மை நாங்கள் உண்மையாய் நேசிக்கிறோமா என்று சொல்லி ஆண்டவரே அப்பா எங்களிடத்துல நீங்க கேட்ட கேள்வி ஆண்டவரே எங்க இருதயத்துக்குள்ள எங்க சிந்தைக்குள்ள அது ஓடிக்கொண்டு இருக்கிற ராஜா. ஆண்டவரே, உம்மை உண்மையாய் நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் கேட்ட இந்த செய்தியின்படி ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களாக, பாவத்தை வெறுப்பவர்களாக, உம்மோடு கூட நேரத்தை செலவழிப்பவர்களாக, உமக்காக ஊழியம் செய்கிற ஒரு மகனாக ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக சத்ருவை சிநேகிக்கிற ஆண்டவரே ஒரு பிள்ளையாக நீர் எங்களை மாற்ற போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென்.
ஆடி பாடி மகிழ்வேன், அந்தவரை துடிப்பேன். அன்பர் இயேசு என்னை ரட்சித்தார், அன்பர் இயேசு என்னை ரட்சித்தார். சந்தோஷம் சந்தோஷம் பொங்குதே, ஆனந்தம் ஆனந்தம்